அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நான் கருணாக்கு உள்ளவர்கள் சாபம் விட்டால் அது பலிக்குமா பலிக்காதா? கருணாக்கு உள்ளவர்கள் யாராவது உங்களை திட்டிவிட்டால் முதலில் இதை செய்துவிடுங்கள், பிரச்சனை எதுவுமே வராது. பொதுவாக கருணாக்கு உள்ளவர்களை பார்த்தாலே நாம் கொஞ்சம் பயப்படுவோம். அவர்கள் நம்ம ஏதாவது திட்டிவிட்டால் அது பழித்து விடுமோ என்ற எண்ணம் நமக்குள் இருக்கும். உண்மையிலேயே கருணாக்கு உள்ளவர்கள் கொடுக்கக்கூடிய சாபம் பலிக்குமா பலிக்காதா? இப்படி கருணாக்கு உள்ளவர்கள் நம்ம ஏதாவது திட்டிவிட்டால் அந்த சாபத்தில் இருந்து தப்பிக்க நாம் என்ன பரிகாரம் செய்வது என்பதை பற்றிய ஒரு சின்ன ஆன்மீக தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக தெரிந்து கொள்ள போகிறோம். உங்களுக்கு கருணாக்கு இருக்கிறதா? நீங்க அடிக்கடி கோபப்பட்டு யாரையாவது திட்டி சாபம் கொடுத்து விடுகிறீர்களா? பிறகு கோபம் தணிந்தவுடன் எதற்காக இப்படி செய்தோம்னு வருத்தப்படுறீங்களா? நீங்க விட்ட சாபத்தால பாதிக்கப்பட்டவங்களை நினைச்சு நீங்களே வருத்தப்படுறீங்களா? உங்களுடைய முன் கோபத்தை குறைக்க உங்க வாயால அடுத்தவங்களுக்கு விடுற சாபம் பலிக்காம இருக்க நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பத்தி இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கருணாக்கு உள்ளவங்க தங்களுடைய முன்கோபத்தை குறைக்கணும், தன்னுடைய நாக்குல இருந்து வெளிவரக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அடிக்கடி உங்களுடைய வாயால ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இப்படி சொல்றது மூலமா உங்களுடைய முன்கோபம் தானாக குறையும். அனாவசியமாக அடுத்தவங்களை திட்டி சாபம் கொடுக்க மாட்டீங்க. அப்படியே திட்டி சாபம் கொடுத்தாலும் அந்த வார்த்தை பலிதமாகாது. கருணாக்கு இல்லாமல் முன்கோபப்படுறவங்களும் இதை செய்யலாம். நீங்க சாந்தமானவர்களாக மாறிடுவீங்க. பிறகு நீங்க தொட்ட காரியம் எல்லாம் வெற்றி தாங்க. இந்த ஒரு மந்திரம் மிகவும் உதவியாக இருக்கும். என்ன மந்திரம்? ஓம் சரவணபவ எனும் 6 எழுத்து மந்திரம். சரி, இப்ப கருணாக்கு உள்ளவர்கள் விட்ட சாபம் பலிக்காமல் இருக்க என்ன பண்ணலாம்? பொதுவாகவே சாபம் அப்படின்னா எல்லாருடைய அந்த விட்ட சாபமும் பலிக்காது. உண்மையிலே நீங்க ஒருத்தருக்கு தீங்கு இழைச்சிட்டீங்க, நீங்க செஞ்ச தவறால அவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க, அதனால மனசு வந்து எதிராளி உங்களுக்கு சாபம் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் அந்த சாபம் பலிக்குமே தவிர நீங்க செய்யாத தவறுக்கு யாராவது உங்களை வயிறு எரிஞ்சு திட்டினாலோ இல்ல சாபம் கொடுத்தாலோ அது பலிக்காது. அது அவங்களுக்கே தான் போய் சேரும். இதேதான் கருணாக்கு உள்ளவங்களுக்கும் பொருந்தும். கருணாக்கு உள்ளவங்க உங்களை திட்டாங்க, அந்த சாபத்தால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற பயம் உங்களுக்குள்ள இருந்தா இதை மட்டும் யோசிச்சு பாருங்க போதும். நாட்டு மருந்து கடையில பஞ்சகவ்யம், கோமியம் இந்த 2 பொருட்களும் கிடைக்கும். இதை நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் சக்தி இருக்கு இல்லையா? அதனாலே வந்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க பண்ணுங்க. நீங்க குளிக்கிற தண்ணீர்ல இந்த 2 பொருட்களையும் கொஞ்சமா கலந்துக்கோங்க. இதோட மஞ்சள் தூள் கொஞ்சம், கல் உப்பு கொஞ்சம் போட்டு கரைச்சு தலைக்கு நீங்க குளிச்சுட்டா போதும். கருணாக்குள்ளவங்க திட்டி விட்ட சாபம் உங்களை தாக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எளிமையான பரிகாரம் தான். இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள்ல நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ணி இதை பின்பற்றி பலன் பெறலாம் அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தோட இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவையா மட்டும் இல்லை, நிம்மதியாகவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோகளுக்கு நீங்க பண்ண நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக உள்ளது. வரை நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி நீங்க கருணாக்கு உள்ளவங்களா இல்ல கருணாக்கு உள்ளவங்க கிட்ட ஏதாவது திட்டு வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.